வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம தட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி டவலில் ஏதாவது வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சு காஞ்ச உடனே இது ஒரு 90% வர மாதிரி ஃபுல்லாக காயக்கூடாது, கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதை காய வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு. உப்பு இதுக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு வேணும். மிளகாத்தூள் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வேணும். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், தோலோடையே வச்சுருக்கேன். இதை நான் தட்டி போடணும். இதுக்கு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள். தண்ணி வேணும். இப்போ இதை நல்லா நம்ம எடுத்து போட்டு நைஸாக மிக்சரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பெருசாக கொத்தாக கடிச்சதுன்னா நீட்டமாக கடைங்களில் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து நல்லா ஒடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் சொம்போ கிளாஸில் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பச்சையாகவே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தண்ணி மட்டும் டெய்லி மாற்றிட்டு வைங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் நல்லா ஜெலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஜெலிக்கணும். ஜெலிக்காமல் இருந்தால் கொஞ்சம் கடைசியில் இது மாதிரி இருக்கும், திப்பிலாம் இருக்கும். அதை நைஸாக நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 கொத்து வர மாதிரி இதை பொடியாக கட் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக ஜெலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் போடலாம். கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு, பூண்டு ஒரு சுத்து ஒரு அரை அரைச்சிருக்கேன் மிக்சரில் போட்டு எல்லாமே சேர்ந்து வரத்துக்கு இருக்கேன். கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். சூடு எண்ணெய் இது போடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசையலாம். எடுத்தோடனே நிறைய தண்ணி போட்டுறக்கூடாது, அப்புறம் தலைன்னு ஆகிடும். அது நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி இது பண்ணி பிசைவோம், தெளித்து அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா இப்படி இது மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. நம்ம ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. அப்படி உருண்டை எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக. இதில் நம்ம சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கார்னரை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இது உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக 2 பக்கமாக தடவிடணும். ஒரு உருண்டை வைக்கலாம். இதில் இந்த சைடு ஒரு உருண்டை வச்சுருவோம்.
இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டான பாத்திரமாக எடுத்து கொஞ்சம் கப்பு மாதிரி எதாவது இருந்துன்னா உங்கள்கிட்ட எது இருக்குதுன்னு பாருங்கள், பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். கொஞ்சம் பெருசாக கூட போடணுன்னா போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக வேண்டாம், மீடியமான சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா உப்பி உப்பி வந்துடும், பூரி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு நம்ம வச்சிடணும். எல்லாத்தையும் துணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுட்டுங்க, எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இன்னும் ரொட்டி பார்க்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக மீடியமாக போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நம்ம மாதிரி எடுத்து துணியில் வச்சிட்டிங்கன்னா எடுத்து போடும்போது ஈஸியாக வந்துடும். அதுதான் துணியில் வைக்கிறது. எண்ணெய் காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம போட்டுருவோம். இந்த மாதிரி தட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். தீயை கொஞ்சோண்டு சின்னது பண்ணிவிடுங்க, அப்போ தான் உள்ளேயும் கொஞ்சம் நல்லா வேகும். இந்த இதெல்லாம் எண்ணெய் பொரியிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாம் வெந்திருக்கு, கலர் பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நம்ம எடுத்துருவோம். தட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமான வாசனை வருது. நல்லா முட்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா முறுமுறுன்னு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.